தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். சென்னை மாநகராட்சி மேயர் பதவியை இழந்தார். சென்னை மாநகராட்சி மேயர் பதவியை இழந்தார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். இது 2002ஆம் ஆண்டு நடைபெற்ற சம்பவம். 1996ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டசபை தேர்தலில் கருணாநிதி ஆட்சியை பிடித்தார். உள்ளாட்சி தேர்தல் நடத்தினார். சென்னை மாநகராட்சி மேயராக ஸ்டாலின் வெற்றி பெற்றார். 2001ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டசபை தேர்தலில் திமுக தோல்வியடைந்தது. செல்வி ஜெயலலிதா முதலமைச்சரானார். ஆனால் உள்ளாட்சி தேர்தலில் சென்னை மாநகராட்சி மேயராக மீண்டும் ஸ்டாலின் வெற்றி பெற்றார். அவர் மேயர் பதவியில் இருந்தார். சென்னை மாநகராட்சி மேயராக மு.க. ஸ்டாலினும் முதலமைச்சராக ஜெயலலிதாவும் இருந்தனர். இது 2 பேருக்கும் இடையே 7ஆம் பொருத்தமாக இருந்தது. மு.க. ஸ்டாலின் பதவியை காலி பண்ண வேண்டும் என்பதற்காக செல்வி ஜெயலலிதா ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வந்தார். என்னவென்று சொன்னால், மு.க. ஸ்டாலின் தமிழக சட்டசபை உறுப்பினராகவும் இருந்தார். சென்னை மாநகராட்சி மேயராகவும் இருந்தார். உள்ளாட்சி பதவிகளில் இருப்பவர்கள் எம்எல்ஏ எம்பி பதவிகளில் இருக்கக்கூடாது. அதாவது எம்எல்ஏ எம்பி பதவிகளில் இருப்பவர்கள் உள்ளாட்சி பதவிகளில் இருக்கக்கூடாது. அதாவது உள்ளாட்சி பதவிகள் என்பது மாநகராட்சி கவுன்சிலர், நகராட்சி கவுன்சிலர், பேரூராட்சி கவுன்சிலர், பேரூராட்சி சேர்மன், நகராட்சி சேர்மன், மாநகராட்சி மேயர், ஒன்றிய கவுன்சிலர், மாவட்ட கவுன்சிலர், ஒன்றிய சேர்மன், மாவட்ட பஞ்சாயத்து தலைவர், கிராம பஞ்சாயத்து தலைவர், கிராம வார்டு உறுப்பினர். இந்த உள்ளாட்சி பதவிகள். எம்எல்ஏ எம்பி பதவிகளில் இருப்பவர்கள் இந்த உள்ளாட்சி பதவிகளில் இருக்கக்கூடாது என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார். இந்த சட்டத்தை கொண்டு வந்ததன் மூலமாக ஏகப்பட்ட உள்ளாட்சி பிரதிநிதிகள் ராஜினாமா பண்ணினர். என்னவென்று சொன்னால், அவர்கள் எம்எல்ஏ எம்பிக்களாக இருந்தனர். ஆனால் மு.க. ஸ்டாலின் மட்டும் ராஜினாமா பண்ணவில்லை. ஒரு குறிப்பிட்ட நாள் ஒன்று டெட்லைனாக அந்த சட்டத்தில் கொடுக்கப்பட்டது. அந்த நாள் வந்தது. அன்று நள்ளிரவில் மு.க. ஸ்டாலின் மேயர் பதவியை இழந்தார். தானாகவே மேயர் பதவியை இழந்தார். அவர் தமிழக சட்டசபை உறுப்பினராக இருந்த காரணத்தினால் அவர் மேயர் பதவியை ராஜினாமா செய்திருக்க வேண்டும். ராஜினாமா செய்யவில்லை. மக்கள் அனுதாபத்தை பெற வேண்டும் என்பதற்காக ராஜினாமா செய்யாமல் இருந்தார். தானாகவே அந்த சட்டத்தின்படி பதவி இழந்தார். ஆக மு.க. ஸ்டாலினை மேயர் பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்பதற்காகவே செல்வி ஜெயலலிதா கொண்டு வந்த சட்டம்தான் எம்எல்ஏ எம்பியாக இருப்பவர்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகளாக இருக்கக்கூடாது என்ற சட்டம். அந்த சட்டம் இன்றும் நடைமுறையில் உள்ளது. தற்பொழுது எம்எல்ஏ எம்பியாக இருப்பவர்கள் உள்ளாட்சி அமைப்புகளில் பதவிகளில் இருக்க முடியாது.